ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். தீவிரவாதியோட ஹெட்டு ஐஜிக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுகிறான். நாங்கள் கேட்ட கோரிக்கை என்னாச்சு, கவர்மெண்ட் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். ஐஜி சார் சொல்கிறாரு, நாங்கள் கவர்மெண்ட்டை பேசியிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு சரியான பதில் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. தீவிரவாதியோட ஹெட்டு சொல்கிறான், இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது, நீங்கள் எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் இங்க இருக்கிற பணைய கைதிகள் ஒவ்வொருத்தரையா நான் கொண்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா போலீஸ்காரங்க பணைய கைதிகளோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் இருக்குதா அப்படின்னு விக்ரம்கிட்ட கேட்குறாங்க. விக்ரம் இப்போ ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட்டை ஐஜி சாருக்கு கொடுக்குறாரு. இந்த வழியா உள்ள போனா கண்டிப்பா தீவிரவாதிகளுக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் இப்போ ஆர்மி ஃபோர்ஸையும் சேர்த்துட்டு தீவிரவாதிகள் எதிர்பார்க்காத நேரத்துல உள்ள நுழையிறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் சடனா வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. போலீஸ்காரங்க தீவிரவாதிகள் 2 பேருக்கும் இடையில பெரிய கன் ஷூட்டை இப்போ நடக்குது. அதுல தீவிரவாதிகள் பலர் கொல்லப்படுறாங்க. அஞ்சலிட்ட கண்ணம்மா சொல்றாங்க, நீ குழந்தைகளை கூட்டிட்டு பத்திரமா போ அஞ்சலி, நான் அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பாரதியை தேடி வராங்க. கண்ணம்மா பாரதியை தேடி போகும்போது இடையில ஒரு தீவிரவாதி கண்ணம்மாவை ஷூட் பண்ண பாக்குறான். அந்த டைம்ல கரெக்டா போலீஸ் டீம் வந்து கண்ணம்மாவை காப்பாத்திடுறாங்க. கண்ணம்மா இப்போ எல்லாருமே தேடி பாக்குறாங்க. கடைசியா பாரதி இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க பாரதியோட 2 கையையும் கட்டி போட்டு இருக்கிறாங்க. பாரதி அன்கான்சியஸா இருக்கிறாரு. கண்ணை திறந்து பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இங்கிருந்து நீ உடனே போ கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்னோட உடம்புல பாம் இருக்கு, இங்க இருந்து போயிரு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்க இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. போனா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போகலாம், இல்ல அப்படின்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்கே செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா ரொம்ப பிடிவாதமா அங்க இருந்து போகாம பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் டீம் பணைய கைதிகளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமா மீட்றாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல பாம் வெடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒருவேளை கண்ணம்மா பாரதி உடம்புல இருந்து பாம கலட்டி வீசி எரிஞ்சாங்களா இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.